ஓவர் திங்கிங் இஷ்யூ இருக்குது, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி டெண்டன்சி இருக்குது, இல்லை நம்ம இறந்துருவோமோ, இல்லை திடீர்னு படபடப்பு வர்றது, ஆங்ஸியஸாக இருக்கிறது, திரும்ப திரும்ப அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மருந்து என்ன அப்படின்னா உடற்பயிற்சி தான் இதுக்கு உரிய மருந்து. உடற்பயிற்சி செய்கிறப்ப ஆங்ஸைட்டி கம்மியாகும். சும்மா கிடையாது, இது ப்ரூவ் பண்ண சயின்ஸு. ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு வேலை செய்யணும் தெரியுங்களா? சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் எக்ஸசைஸ் பண்ணால் ஆங்ஸைட்டி குறையும் அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு அந்த முடிவை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆங்ஸைட்டி, மனம் சார்ந்த பிரச்சனை எது இருந்தாலும் உடற்பயிற்சி தினசரி செய்கிறப்ப உடற்பயிற்சி மினிமம் ஒரு 2 மணி நேரம் செய்யணும். 2 மணி நேரம் கூட ஒதுக்க முடியல அப்படின்னா அப்போ எப்படி? உடற்பயிற்சி செய்கிறப்ப 5 நிமிஷம் உடற்பயிற்சி செய்கிறப்பயே ஆங்ஸைட்டி கம்மியாகும். இதுதான் நம்ம ரிசர்ச் சொல்கிறது. அப்போ உடற்பயிற்சி செய்யுங்க, ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக அதிலிருந்து வெளியே வந்துக்கலாம். ஒரு நாள் செய்கிறப்பயே ஒரு நாளிலேயே மாற்றங்கள் தெரியும்.